இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எப்போ பதவியேற்றாரோ ஃபர்ஸ்ட் இப்போ செகண்டா பார்த்தீங்கன்னா பதவி ஏற்றிருக்காரு. இவர் எப்போ பதவி ஏற்றாரோ அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா முள்ளு மேல் நடக்கிறதா, முள்ளு மேலே இல்லை பாம் மேல் நடக்கிற மாதிரி இருக்கு. அவர் ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார், ஏது பண்ணுவார், இல்லை என்ன சொல்ல போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவாக இருக்கட்டும் இல்லை மற்ற நாடுகள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு தான் எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா எப்போ இந்த செகண்ட் டைம் அமெரிக்க அதிபர் ஆனாரோ மற்ற நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கட்டும், இப்போ பார்த்தீங்கன்னா ஈரான் நாட்டை பயமுறுத்துறதா இருக்கட்டும், இப்போ நீங்கள் ஏதாச்சும் அமெரிக்கா கவர்மெண்ட் இருக்குல்ல அதை எதிர்த்து நீங்கள் ஏதாச்சும் கேள்வி கேட்டிங்கன்னா உங்கள் நாட்டை பார்த்தீங்கன்னா அச்சுறுத்துற அந்த மாதிரி விஷயங்களை இப்போ நிறையவே பண்ணிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் அமெரிக்கா கவர்மெண்ட்டை எதிர்த்து ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிட்டீங்கன்னா டேரிஃப் வரிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய போட்டே இருந்தார். அதே மாதிரி தான் இப்போது நம்ம இந்தியாவாக இருக்கட்டும் இல்லை ரஷ்யா, அதுக்கப்புறம் சைனா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா வரிங்கிறது நிறையவே போட்டிருந்தாரு. இந்த மாதிரி வரி போட்டே பார்த்தீங்கன்னா அந்த நாட்டை இப்போ எந்த நாட்டுக்கு அதிகமாக வரி போடுறாரோ அந்த நாட்டை பார்த்தீங்கன்னா இவங்க அமெரிக்கா சொல்ற மாதிரி கொண்டு வர மாதிரி நிறைய பிளான்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்கெல்லாம் செருப்படி தர மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமெரிக்கா உச்ச நீதிமன்றம் இருக்குல்ல அது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்புங்கிறது பயங்கரமான தீர்ப்புங்கிறதே தந்திருக்குன்னு சொல்லலாம். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்போ ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எப்படி வரிங்கிறது போடுறாருன்னா இப்போ ஒரு நாடுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா நாட்டுக்கும் வரிங்கிறது மாற்றி மாற்றி தான் போடுறாரு. இப்போ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 25% போட்டிருந்தாரு. இப்போ ரஷ்யாவை எடுத்துருந்தீங்கன்னா 75 100% முடியும் போட்டிருந்தாரு. இப்போ சைனாவை எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு 100லேருந்து 150 120 அந்த மாதிரி பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு விதமாக போட்டுருந்தார். இவர் எந்த அடிப்படையில் இந்த மாதிரி அவர் வரிங்கிறது போடுறாருன்னா இப்போ நீங்கள் அமெரிக்காவை எதிர்த்து அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை ஏதாச்சும் பண்ணிட்டாலே போதும் அவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் நாட்டு மேலே வரிங்கிறது போட்டு எப்படி சொல்கிறது இப்போ இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கோம்னா இப்போ அமெரிக்காவுக்கு பிடிக்காத விஷயத்த நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நம்ம நாட்டு மேலே வரிங்கிறது ஒரு 50% இல்லை 100% முடியும் போட்டு அவங்க வழிக்கு வர மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இதே தான் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டுக்கும் பண்ணிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். அடுத்த இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாட்டில் இப்போ அமெரிக்கா பொருட்களை நீங்கள் இறக்குமதி பண்ணும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் வரி போடுறீங்களோ அந்த பர்சன்டேஜை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நாட்டுக்குள்ளே இப்போது நம்ம இந்தியா பொருளை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்தியாவில் நம்ம ஏதாச்சும் விளைவிச்சு இப்போ அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதிங்க நம்ம இந்தியாவிலேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அமெரிக்காவில் இறக்குமதி பண்ணும்போது இப்போ நம்ம இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்களா, இந்த வீடியோவோட முழு வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிற லிங்க்கில் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவோட முழு வீடியோவை நீங்கள் அங்கே பார்க்கலாம்.